பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரை உறுதியை பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாய் நம்ம இருப்போமானால், ஆண்டவரை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிற மனதை கொண்டவர்களாய் இருப்போமானால், ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? நம்முடைய இருதயத்தை பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக் கொள்வாரா? சாதாரண சமாதானம் அல்ல, பூரணம்னா ஃபுல்னஸான ஒரு சமாதானம், முழுமையான ஒரு சமாதானத்தோட நம்ம இருதயத்தை அவர் காத்துக்கொள்வார் என்று வசனம் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சோர்ந்து போயிடுறோம். நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில நடக்கிற காரியங்கள், இப்படி எந்தெந்த காரியங்களை நினைச்சு துக்கித்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் வேண்டுமானால், உங்களுடைய இருதயத்துல சமாதானம் வேண்டுமானால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இங்கே வசனம் சொல்கிறது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை என்கிற மனதை கொண்டவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்களுக்கு உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. எங்களோடு இணைந்த ஆண்டவரை யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரை யார் யாருடைய இருதயம் தோய்ந்து போய் காணப்படுகிறதோ, நம்பி நம்பி எவ்வளோ ஜபங்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கல, எவ்வளோ காரியங்களை நான் ஏறெடுக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அன்றே நிறைய நபர்களோடு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், ஆண்டவரை மட்டுமே பற்றி கொண்டிருந்தா, ஆண்டவர் மட்டும் போதும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம அவரை மட்டும்தான் நம்புவோம், வேற எதையும் நம்ப மாட்டோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை எங்க இருதயத்தில் நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அன்று உண்மையில வைத்திருக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. உண்மை உறுதியை பிடித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மிடமாய் உறுதியா இருக்கும் போதுதான் பூரண சமாதானம் எங்க இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்பா, அந்த சமாதானத்தினால எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. யார் யாரு ஆண்டவரே, நான் அநேக பெற்றோர்களை பார்க்கிறேன், பிள்ளைகளுடைய திருமணம் நடைபெறாத காரணத்தினால சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் உங்களை வடிவி போகிற இருதயத்தை உங்களுடைய இருதயம் அப்படி இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவரிடமாய் திரும்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவன் நீங்க மட்டும்தான். எத்தனை பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்க முடியலன்னு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நீ தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறீரே, இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க உங்களைதான் நம்பி இருக்காங்க ஆண்டவரே. நீ சமாதானத்தை கட்டளையிட்டு என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்றீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லுகிறபடி நீங்க எந்த காரியத்திற்காக விடாப்பிடிய ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, இப்பொழுதே கர்த்தர் பூரண சமாதானத்தை கட்டளையிடுகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்பா, நீங்க அப்படியே பண்றீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய தெய்வீக திட்டம் ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. உமக்கு சித்தம் இல்லாத எந்த காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.